ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அம்ப்ரெல்லா லைட்டிங் கிட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய நியூ லைட்டிங் கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அம்ப்ரெல்லா லைட்டிங் கிட் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 லைட் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். அடுத்தது 2 ஒயிட் அம்ப்ரெல்லா, அப்புறம் 2 சன்கன் அடாப்டர் எடுத்திருக்கேன். என்னோடய நியூ லைட்டிங் கிட் அப்கிரேடுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக என்னோடய வீடியோஸ் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய அவுட்டோர் நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகம். பிகாஸ் நான் வந்து ஒரு டவுன் சைடு என்விரான்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ இந்த நாய்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை எலிமினேட் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய டோர், விண்டோ இதெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு இன்டோரில் நார்மல் டியூப்லைட்டோட சோர்ஸ் வந்து வீடியோக்கு பத்தலை. ஸோ வீடியோ ரொம்ப டல்லாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூ லைட்டிங் கிட்ட நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது இந்த லைட்டிங் கிட்டு வாங்கும்போது நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து E27 அடாப்டர், அதாவது இப்போ இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி E27 அடாப்டர் வாங்குறதுக்கு பதிலாக நான் வந்து நார்மலாக ஃப்ளாஷ் லைட் அடாப்டர் வாங்கிட்டேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டிங் செட்டப் போகிறீங்க அப்படின்னா நான் பண்ண மிஸ்டேக்கு நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். 27 அடாப்டர் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வரும்போது நான் அதை பயன்படுத்திக்குவேன். அது வரைக்கும் நான் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டிஸ்க் லேம்ப் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்க் லேம்பை தான் வந்து நான் இதில் வந்து டைப் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேட்டுக்கு நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங் கிட் தான் நான் யூஸ் பண்ணி வீடியோஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த லைட்டிங் கிட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டிங் கிட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கு. இந்த லைட் ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 700 ரூபா ப்ரைஸ்க்கு எடுத்தேன். இந்த 2 லைட் ஸ்டாண்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1400 ரூபா வந்துச்சு. அப்புறம் இந்த சன்கன் அடாப்டர், அப்புறம் இந்த அம்ப்ரெல்லா, இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு 2500 ரூபாய்க்குள்ளே என்னோடய பட்ஜெட் முடிஞ்சுது. பட் எனக்கு ரொம்பவே ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது. இந்த 2500 ருபீஸில் வந்து ஒரு சீப் லைட்டிங் செட்டப்பில் எனக்கு இந்த குவாலிட்டி பண்ண முடியுங்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்கள் வீடியோஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டிங் செட்டப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் உங்களோட வீடியோஸ்க்கு வந்து நல்ல லைட்டிங் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா வீடியோஸ்க்கு வந்து எந்தளவுக்கு நீங்கள் லைட்டிங் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வீடியோவும் சரி, உங்களோட அப்பியரன்ஸும் சரி வீடியோஸில் நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸில் லைட்டிங் வந்து ப்ராப்பராக இல்லாதனால வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு லுக் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வீடியோஸில் வந்து நம்ம ப்ராப்பர் லைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆகட்டும் அல்லது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் சரி, இந்த சீப் லைட்டிங் செட்டப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பில்லை. மேலும் எங்கள் வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.